துஆவு குனூத்தில் வித்ர், வித்ர் குனூத்திலே ஓதக்கூடிய துஆ. துஆவு குனூத்தில் வித்ர், வித்ர் குனூத்திலே ஓதக்கூடிய துஆ என்ற இந்த தலைப்பில் வருது. இதில் முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், குனூத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகையான குனூத் எங்களோட வளமையில் இருக்குது. ஒன்று சுபகுல என்ன செய்வாங்க, குனூத்து ஓதுற வளமை. அடுத்ததாக வித்ரில் ஓதுற வளமை. அடுத்ததாக குனூத்து நாசிலா, வித்ரில் ஓதுற குனூத்து குனூத்துல் வித்ருன்னு சொல்லுவாங்க. குனூத்து நாசிலான்றது இறங்குறது அப்படின்னா புதிய புதிய பிரச்சனைகள். நாசிலான்னு சொல்கிறது புதிய புதிய பிரச்சனைகள். அப்போ அந்த பிரச்சனைகளுக்காக ஒரு அதாவது அசம்பாவிதம் நடந்ததற்காக ஓதக்கூடிய குனூத்து நாசிலா. இப்படி 3 விதமான குனூத்து இருக்குது. இதில் 3 விதமான குனூத்திலும் கருத்து முரண்பாடு இருக்குது அறிஞர்களுக்கு மத்தியில். இது இருக்குதா இல்லையாண்டு அன்று தொடக்கமே கருத்து முரண்பாடு இருந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ ஷாஃபி மதுஹபினர் விதிவிலக்கு இல்லாமல் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, சுபஹில் குனூத்து ஓதுறாங்க. சுபஹில் குனூத்து ஓதுவதற்கு அவங்க பிரதானமாக வைக்கக்கூடிய ஒரு ஆதாரமான செய்தி சஹீஹுல் புகாரில் வருது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹில் குனூத்து ஓதுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹில் என்ன செய்தார்கள், குனூத்து ஓதுகிறார்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்தி. ஆனால் அந்த செய்தி அனஸ் ரலியல்லாஹு பிரபல்யமாக அறிவிக்கக்கூடிய செய்தி எல்லாருக்கும் தெரியும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மிக முக்கியமான அறிவிப்பாளர் பிஅரு மௌனாட, அதாவது அந்த 70 பேர் கொல்லப்பட்டார்களே அது சம்பந்தமான முக்கியமான அறிவிப்பாளர் யாரு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அவருடைய தந்தை ஹராம் என்பவர் என்ன செஞ்சார், அங்கே தான் கொல்லப்பட்டார். அவர் அறிவிக்கிறார். ஏன்னா அவர் தான் சிலதை என்ன செஞ்சார், விரிவாக அறிவிச்சார். சில இடத்துல சுருக்கமாக அறிவிச்சார். அவரது மாணவர்கள் விரிவாக அறிவிச்சாங்க, சுருக்கமாக அறிவிச்சாங்க. அந்த அறிவிப்பாளர் ஒரு விளைவு தான் அது. இன்னொரு அறிவிப்பில் வருது, என்னது லுகர்லையும் மகரிப்லையும் ஓதினாங்கன்ற மாதிரி, அசரில் ஓதினாங்கன்ற மாதிரி, இப்படியெல்லாம் வருது. அப்போ அதை மட்டும் எடுப்பது என்பது ஒரு முறையான ஒரு சப்ஜெக்ட் அல்ல. அதனால் சுபஹில் குனூத் ஓதுதல் என்ற அம்சத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லா நாளும் ஓதுறது என்பது அதாவது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் அது பிதா. ஏன் அது பிதாத் ஆகுது என்று சொன்னால், சுபஹில் குனூத் ஓதுதல் என்பதனால பிதாத் ஆகலை. சுபஹில் குனூத் ஓத வேண்டிய கட்டம் வந்தால் அது ஓதுறது வேறு விஷயம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடம் முழுதும் கடைபிடித்தார்களான்னு கேட்டால் இல்லை. சுபஹில் குனூத் ஓதலை வருடம் முழுதும் என்ன செய்யலை, கடைபிடிக்கவில்லை. அதனால தான் அது என்னது பிதத்தாக மாறுகிறது. என்ன என்று சொன்னால், இந்த சுபஹ் குனூத்து பிதத் அப்படி என்று சொல்கிற நேரத்தில் தௌஹீத் பிரச்சார சகோதரர்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் ஒன்று தான் இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லா எல்லாம் அடிக்கடி தௌஹீத் சகோதரர்கள் ஆதாரமாக காட்டக்கூடிய அறிஞர்கள். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, யார் அதை மண் கணத்தை யார் குனூத்து ஓதுகிறாரோ அவர் என்ன செஞ்சிட்டாரு, சரியான வேலையை தான் செஞ்சார். ஃபக்கத் அஹ்சன, அவர் சரியான முறையில் தான் என்ன செஞ்சார், நடந்துகிறார். ஒமன் தரக்க, யார் குனூத் ஓதாமல் விட்டாரோ ஃபக்கத் அஹ்சன, அவர் என்ன செஞ்சார், நல்ல முறையில் தான் நடந்து கொண்டார். விட்டாலும் சரி செய்தாலும் சரி அப்படின்ற மாதிரி இமாம் இப்னு தைமியா சொல்கிறத ஆதாரம் காட்டி, பார்த்தீங்களா அவரே ஒழுங்காக சொல்லிட்டு போயிட்டார், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி என்ன மாதிரி அதை என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. ஆனால் இப்னு தைமியா அந்த இடத்துல எதை பேசலைன்னு சொன்னால், சுபஹிட குனூத் வருஷம் ஃபுல்லாக ஓதுறதை பற்றி என்ன செய்யலை, அவர் பேசலை. சுபஹிட குனூத் எப்போ ஓத வேண்டிய கட்டமாக வருகிறதோ, அதாவது குனூத்து நாசிலா வருகிறதோ அப்போ ஓதினா அது என்னது, அது ஓகே என்றதை சொல்லிட்டு தான் அவர் என்ன செய்கிறாரு, இதை தொடர்ந்து சொல்கிறாரு. அப்போ முதலாவது சுபஹ் குனூத்தோட சப்ஜெக்ட். இன்னொன்று சொல்வார்கள், திருமதியில் ஒரு ஹதீஸ் வருது அப்படி என்று சொன்னால், அதில் அது அபு ஜாஃபர் அர் ராசி அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர், அபு ஜாஃபர் அர் ராசி என்ற ஒரு அறிவிப்பாளர் வாராரு. என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் மாசால யக்னுத்து ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ரி ஹத்தா ஃபாரகத் துன்யா, மாசால யக்னுத் குனூத் ஓதிக்கொண்டே இருந்தார்கள், ஹத்தா ஃபாரகத் துன்யா ஸலாத்துல் ஃபஜ்ரில் சுபஹுடைய தொழுகையில், ஹத்தா ஃபாரகத் துன்யா உலகத்தை பிரிகின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த செய்தி முதலாவது அவர்களுக்கு ஆதாரமான செய்தி அல்ல. ஏன்னா மாசால யக்னுத்து அப்படி என்றது உடனே நம்ம ஒரு வளமையான குனூத்துன்னு அர்த்தம் அல்ல. குனூத்துக்குரிய நேரடியான அர்த்தம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய சொல்றான், காணித்தீன லில்லா அப்படின்னு சொல்றான், சரியா? அதே போல வல் காணித்தீன வல் காணிதாத் அப்படின்னு குர்ஆன்ல வருது. குனூத் என்று சொல்ற என்னன்னு சொன்னால், மிச்ச நேரம் நின்று தொழுகிறது வணங்குறதுக்கு தான் குனூத் அடிப்படையான சொல். கணத்தை அப்படின்றது மிச்ச நேரம் நிற்கிறது. இந்த அடிப்படையில் தான் வளமைக்கு மாற்றமாக நாங்கள் கொஞ்சம் கூட நிற்கக்குள்ள குனூத்துன்ற பேர் வந்தது. தொழுகையில் வளமைக்கு மாற்றமாக நம்ம கொஞ்சம் கூட நிற்கிறோமா, அதனால குனூத்துன்ற பேர் என்ன செஞ்சது வந்தது, கொஞ்சம் நேரம் கூட நிற்கிறது அப்படின்ற அர்த்தத்தில் தான் தொழுகையில் குனூத்துன்ற பேர் வந்தது. இல்லையண்டா குர்ஆன்ல என்னது வக்குனு தீலி ரப்பிக்கேன்னு வருது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்படின்னா என்ன, நீ இரவுல குனூத் ஓதுன்னு அர்த்தம் இல்லை. வக்குனு தீன்னு சொன்னால் என்னது, நீங்கள் கொஞ்சம் நின்று வணங்குங்க
இரவுல நின்று வணங்குங்கள் தொழுங்கள் என்றதுக்காக வந்து அப்போ குனூத் என்று சொன்ன இதுதான் சஹீஹான ஹதீஸ்லாம் வருதுன்னு சொன்னால் அஃப்தலுஸ் ஸலா தொழுகையிலேயே சிறந்தது தூளுல் குனூத், நீட்டமாக குனூத்தோன்ற அர்த்தம் இல்லை, என்னது நின்று மிச்ச நேரம் வணங்குறது, அதான் தொழுகையில சிறந்தது. அஃப்தலுஸ் ஸலா தூளுல் குனூத் அப்படின்னு வருது. குனூத்ன்றது தா கடைசியில் பெரிய தா வந்து வைங்களே குனூத் நம்பிக்கை இழத்தல், இறைவன் விஷயத்தில் நம்பிக்கை இழத்தல். அல்லாஹ் தஆலா சொல்ற வமை யக்னுத் சரியா மிர் ரஹ்மத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து நம்பிக்கை இழப்பவர்கள் காஃபிர்கள் தான் என்று குர்ஆன்ல வசனம் வருது. சரி, அதே போல லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா அப்படியெல்லாம் வர்றது நம்ம என்ன செய்றோம் பார்க்குறோம். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நீண்ட நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை பிரிகின்ற வரைக்கும் ஃபஜ்ரிலே நீண்ட நேரம் தொழுது கொண்டே இருந்தார்கள். ஆனால் என்ன மிச்ச நேரம் ஃபஜ்ரை நீட்டி தான் தொழுதாங்க மௌத் வரைக்கும். அதான் அர்த்தம் இருக்கு. மாசால யக்னுது ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ரி ஹத்தா ஃபாரக துன்யானா, ஃபஜ்ர் தொழுகையை ரசூலுல்லாஹ் உலகம் பிரியும் வரைக்கும் என்னது நீட்டி தான் செஞ்சாங்க தொழுதாங்கன்றது அர்த்தமே ஒழிய குனூத்து எதனாலும் குனூத் ஓதினாங்கன்ற அர்த்தம் அதில் இல்லை. ஒன்று. இரண்டாவது செய்தி லைஃபானது. அபூ ஜாஃபர் ராசி அப்படின்னு வரக்கூடியவர் வந்து என்னது அதில் வந்து பலகீனமான ஒரு அறிவிப்பாளர். சரி, இதில் வந்து அதை நீங்கள் சொல்லணும், இது ஏற்பாட்டோட வரல என்றால் நம்ம குனூத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னால சொல்கிறேன். எனவே சுபஹு குனூத் என்பது அந்த வளமையில் இருக்கலை. ஆனால் சஹாபாக்கள காலத்திலேயே இதை சிலர் தொடர்ந்து கடைபிடிச்சு வந்தாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ஏண்டா நம்ம பார்க்குற ஒரு நபித்தோழர்கிட்ட அபு மாலிக் அல் அஷ்ஜாயி அப்படின்னு நினைக்கிறேன், அந்த நபித்தோழர்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க, என்ன இவங்கெல்லாம் சுபஹில் குனூத் ஓதுறாங்களே, என்ன சப்ஜெக்ட் இது, என்ன ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நான் அபூபக்கர் பின்னால் தொழுந்தேன், உமர் பின்னால் தொழுதிக்கிறேன், ரசூலுல்லாஹ் பின்னால் தொழுதிக்கிறேன், இந்த மாதிரி என்னது இவர்கள் குனூத் ஓதவில்லை, இது பித்ஆன்னு சொன்னார், முஹ்தஸ் அப்படின்னா எங்கள் காலத்தில் ஆரம்பிச்சுட்டு சஹாபாக்களுடைய காலத்திலேயே என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு சிலர் செய்ய அப்படி ஆரம்பிச்சுட்டாங்க. நபித்தோழர்கள் செய்யல, மற்றவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பிதத்தை என்ன செய்கிறாரு அவர் தீர்ப்பு சொல்கிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அந்த வளமும் வந்து என்ன செய்யுது அப்படியே இருந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அது ஒரு பிதத்தான ஒரு செயல், நபித்தோழர்கள் அங்கீகரிக்கவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொடர்ந்து செஞ்சதாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இது ஒரு குனூத். ஆனால் இது கருத்து முரண்பாடு என்ற ஒன்று பகுதி என்ன செய்து இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த கருத்து முரண்பாடு சுபகுல குனூத் ஓதுதல் அப்படின்ற கருத்து முரண்பாடை நாங்கள் எப்படி எடுக்கலாதுன்னா, சிறுக்கு கபர் வணங்குறது, தாயத்தை தட்டு தகடு, இந்த மாதிரி ஒரு கருத்து முரண்பாடை என்ன செய்யலாது எடுக்க இயலாது. ஏன்னா சில ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு சில அடிப்படைகளை வச்சுக்கின்னு அவங்க என்ன செய்கிறாங்க செய்து கொண்டு வருகிறார்கள். அதுக்கு சில சஹீஹான ஹதீஸ்ல தவறாக புரிஞ்சுக்கின்றதெல்லாம் ஒரு காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அது ஒரு கருத்து முரண்பாடு. இதை விதத்தை நம்ம சொல்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை இல்லாத ஒரு வளமை என்று சொல்கிறோம். இது எங்களோட கடமை இவ்வளோ சொல்கிறது. இதற்கு அங்கே எங்களுக்கு எல்லை மீறி போவதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை. ஒன்று. சரி, இதில் இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால் குனூத்துன் நாசிலா, இது அதாவது அந்த பிரச்சனைகள் ஏற்படுகிற நேரத்தில் ஓதக்கூடிய துவா. சரியா, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுற நேரத்தில் ஓதுற துவா என்பது முதலாவது சட்ட ரீதியாக என்ன, எந்த அளவுக்கு சுன்னா எந்த அளவுக்கு என்றது ஒரு கேள்வி. இரண்டாவது, இன்றைக்கு பிரச்சனை எதென்று தீர்மானிக்கிறது, முஸ்லீம்களுடைய பிரச்சனை எதென்று தீர்மானிக்கிறது. ஏன்னா பலஸ்தீன் தொடர்ந்து பிரச்சனையாக தான் என்ன செய்யுது இருந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து டெய்லி முஸ்லீம் சமுதாயத்துக்கு எங்கேயாவது என்ன செய்யும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவனோட காலம் ஃபுல்லாக குனூத் ஓதுறதா, அல்லது நமது பிரதேசத்தை ஒட்டி உள்ள விஷயங்களை வச்சு குனூத் ஓதுறதா, அப்படியே ஓதுறதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தையை கொண்டு ஓதினாங்க, எப்படி நாங்கள் இங்கே இந்த பிரச்சனை என்ன செய்யறது ஓதுறதுன்னு சரியாக அடையாளம் கண்டுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் இது அடையாளம் காணாதனால எப்படி நடக்குதுன்னு சொன்னால், இலங்கையில் ஒரு தடவை வந்து மழை பெஞ்சுது மூதூரில், அப்படி மழை, மூதூர் ஊரில் கடுமையான மழை, நிறைய அழிவெல்லாம் ஏற்பட்டது. அதுக்கு மத்திய பிரதேசத்தில் சில மக்கள் வந்து குனூத் ஓதினாங்க. அது கடும் அழிவு ஏற்பட்டனால குனூத் ஓதினாங்க. அந்த குனூத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, எப்படி கேட்குறா, யாரெல்லாம் எங்களுக்கு சூழ பொழியவை, எங்களுக்கு என்னது எதிராக பொழிய வைத்து விடாதே மழையை அப்படின்றான். அப்போ ஒரு சவர் போய் முன்னு கேட்டார், இங்கே தான் மழையே பொழியலை இந்த ஏரியாவில், மழை பேஞ்சா தானே துவா கேட்கணும், மழை ஒரு ஊரில் மழை பெய்யறதுக்கா நீங்கள் இந்த அல்லாஹும் ஹவாலைனா வலா அலைனா துவா கேட்கணும், இங்கே மழை பெஞ்சா தான் என்ன செய்யணும் துவா கேட்கணும். இடி இடித்தால் துவான்றது எப்படி புரிஞ்சுக்கிறோம், அப்படி இருந்தால் எப்படி புரிஞ்சுக்கிறோம், சவுதியில் இடி இடித்தா ஸ்ரீலங்காவில் துவா வரும்டா புரிஞ்சுக்கிறதே இல்லை, இங்கே இப்படி இடித்தா என்னன்னு அர்த்தம். இப்படி வந்து பொருத்தம் இல்லாமல் துவா கேட்குற அளவுக்கு ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது, அல்லாஹ் இந்த குனூத்தி என்ற சப்ஜெக்ட் வந்து அல்லாஹ் இந்த வெள்ள அழிவென்ற யார் ஏற்படுத்தினது, யூதர்கள் வந்து ஏற்படுத்தினது இது இல்லை, அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தின விஷயம். இதுக்கு குனூத் ஓதலாமா என்ற வரைவிலக்கணமெல்லாம் தெரியாமல் இருக்கிறத பார்க்குறோம். இது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். ஆனால் முதலாவது விஷயம் என்ன சொன்னால், இப்படி குனூத்து இருக்குதா அப்படின்னு கேட்டால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை இப்படி ஒரு குனூத் என்னது இல்லை, ஒரு மாதத்தோடு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டா அதை தடை செய்து விட்டார். ஒரு மாத காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது இந்த கோத்திரங்களுக்கு எதிராக என்ன செய்தார்கள் ஓதினார்கள்.
ஆனாலும் அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அதை தடை செஞ்சிட்டான். அப்போ தரக்கஹு அதை விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்றது தரக்கல் குனூத்தை விட்டுட்டாங்க. அதில் சாபத்தை மட்டும் விட்டார்கள் அர்த்தம் இல்லை. டோட்டல் குனூத்தை என்ன செஞ்சிட்டாங்க ரசூலுல்லாஹ் விட்டு விட்டார்கள் என்பதுதான் என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு சம்பவத்துக்கு என்ன செய்யலை, குனூத் ஓதல்ல, இருக்கன்னு என்ன செய்யலை, சொல்லலை. எனவே அது குனூத் இல்லை அப்படின்னு சொல்ற அறிஞர்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா தனிப்பட்ட ரீதியாக ஓதிக்கிடலாம், தனிப்பட்ட ரீதியாக ஓதிக்கலாம். ஜமாத்தாக கையேந்தி கடைசி ரக்காத்துல சத்தமிட்டு ஓதி பின்னால் உள்ளவங்க ஆமீன் சொல்ற அந்த ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் அப்படிதான் செஞ்சாங்க. அதில் சத்தமிட்டு சொன்னாங்க, கையேந்தி துவா கேட்டாங்க, பின்னால் உள்ளவங்க ஆமீன் சொன்னாங்க, குனூத்து நாசிலால் அதெல்லாம் நடந்தது. சரியா? இது இல்லை அப்படின்றாங்க. இது இப்படி ஒன்று அதுக்கு பின்னாலே இல்லை. ரசூலுல்லாஹ் அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, அப்படி செய்தார்கள், 1 மாத காலம் செஞ்சாங்க, பின்னர் விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா தனிப்பட்ட ரீதியாக என்ன செய்யலாம், ஓதலாம். அதுக்கு காரணம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத் ஓதுவதாக இருந்தால் ஒரு சமுதாயத்துக்கு எதிராகவோ ஒரு சமுதாயத்துக்கு சார்பாகவோ பிரார்த்திப்பதாக இருந்தால் கனத்தை குனூத் ஓதுவார்கள் அப்படின்னு வருது. அப்போ ரசூலுல்லாஹ் இது வளமையாக செஞ்ச மாதிரி வருது அந்த வார்த்தை. அப்போ அது வளமையாக செஞ்ச மாதிரி வருதுன்னா ரசூலுல்லாஹ் தனிப்பட்ட ரீதியாக இதை விடவில்லை, தனிப்பட்ட ரீதியாக விடவில்லை. பகிரங்கமாக ரசூலுல்லாஹ் செய்யாட்டியும் கூட நம்ம ஒரு சார்பாக கேட்கணுமா எதிராக கேட்கணுமா அந்த மாதிரி வந்தால் தொழுகையில் என்ன செய்வாங்க, அப்போ கடமையான தொழுகை இல்லை, அது இரவு தொழுகையாக இருக்கும், சுன்னத்தான தொழுகை ஆகிக்கும். இந்த மாதிரி தொழுகையில் என்ன செய்வார்கள், குனூத் ஓதுவார்கள் தான் என்ன செய்யணும், அதை புரிஞ்சுக்கொள்ளணும். இப்படி சிலர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹு ஆலம் இதில் அதாவது இந்த எதிலே நம்ம ஆய்வு செய்யாமல் ஒரேடியாக முடிவெடுக்கக்கூடாது என்பதற்கு இந்த மசாலா எங்களுடைய ஆய்வில் ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருந்தது. ஆரம்பத்தில் என்னது, இந்த ஹதீஸை பார்த்துட்டு எது அதை விட்டு விட்டார்கள் அப்படின்னா அது குனூத்தை டோட்டலாக என்ன செஞ்சிட்டாங்க, விட்டு விட்டார்கள் என்ற அடிப்படையில் அந்த குனூத்து செய்யக்கூடாது, தனிப்பட்ட ரீதியாக மட்டும்தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் பின்னால் உள்ள செயல்பாடுகளை பார்க்கல, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வேறு நபி தோழர்கள்லாம் அதில் என்ன செய்யலை, அவங்க குனூத் கேட்டாங்கிற சில ஆதாரபூர்வமான செய்திகள் என்ன செய்யுது வருவதை பார்க்கிற நேரத்தில் இது நம்ம டோட்டலாக விட்டு விட்டார்கள் அப்படி என்றிருந்தா உமர் இப்னு கத்தாப் அவ்வளோ பகிரங்கமாக நபி தோழர்களுக்கு மத்தியில் இதை ஓதுற டைமில் என்ன செஞ்சிருப்பாங்க, கண்டிச்சிருப்பாங்களா இல்லையா? நீங்கள் எப்படி ஊதுறீங்க, ரசூலுல்லாஹ் தான் விட்டுட்டாங்களே அப்படி என்றது எல்லாரும் கண்டிச்சிருக்கணும். அப்படி கண்டிச்ச மாதிரி செய்தியெல்லாம் என்ன செய்யலை, வரவில்லை என்பதனால இதை அந்த குனூத்துன் நாசிலா இருக்குதா இல்லையா என்பது மஹல்லு பஹ்தின் வஸ்திஃப்சார், கொஞ்சம் என்ன செய்யணும், ஒரு ஆய்வு செஞ்சு போட்டு குனூத்துன் நாசிலா என்பது எந்த அளவு, அதாவது நடைமுறைக்கு இன்றைக்கு செய்ய வேண்டிய முறை இருக்குது, எப்படி செய்யலாம் என்பது கொஞ்சம் ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயம் எனது பார்வையில், நமது ரிசர்ச்சில். மற்றபடி இஸ்லாமிய உலக அறிஞர்கள்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பெரும் அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த குனூத்து நாசிலா உண்டு விளங்கிட்டா, பெரும் ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஆய்வாளர்கள் விதிவிலக்காக நான் காண்றதுக்கு எதுவும் விளங்கலை. ஆரம்பகால அறிஞர்கள் ஒரு சிலர் அப்படி சொன்னாங்களே தவிர இப்போ உள்ள அறிஞர்கள் ஷேக் அல்பானி உட்பட, பின் பாஸ் உட்பட, உசைமீன் உட்பட இன்னமுள்ள யார் அறிஞர்களாக இருந்தாங்களோ எல்லாருமே அதை குனூத்து இருக்குது, குனூத்து நாசிலா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் என்ன செய்யலாம், ஓதலாம் அப்படின்னு என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். இந்த பகுதி கொஞ்சம் ஆய்வு செஞ்சு சொல்லப்பட வேண்டும் என்பது. அவ்வளோ பேர் சொல்லிக்கலாம், சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்ல இல்லாத நம்ம மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு ஒரு உறுதி என்ன செய்யணும் வரணும். ஆனால் நிச்சயமாக அவர்களோட கூட்டுக்கு குர்ஆன் சொன்னால் வலுவான ஆதாரம் இல்லாமல் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹு ஆலம். இது இரண்டாவது.